வணக்கம் நண்பர்களே. நம்ம லைஃப்பில் எப்போவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வாய்ப்புகளை தவற விட்டுட்டு, நமக்கு வாய்ப்பே கிடைக்கல, நமக்கு யாரும் வாய்ப்பே ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் நம்ம வருத்தப்பட்டுட்ருப்போம். இங்கே ஒரு காட்டில் ஒரு 2 ஹண்டர் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு கடுமையான பசி ஏற்படுது. அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய பசியின் தேவைக்காக வேட்டையாடுறதுக்காக கிளம்புறாங்க. காட்டுக்குள்ளார போயிட்டுருக்கும் பொழுது அவர்களுடைய அம்பிற்கு சில விலங்குகள் கிடைக்குது. இதில் சின்ன சின்ன விலங்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய விலங்குகள்லாம் மறுபடியும் எடுத்து விட்டுடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டே இருக்கார் இன்னொரு ஹண்டர். அவர்கிட்ட போயிட்டு, ஏன் இந்த சின்ன சின்ன விலங்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய விலங்குகள்லாம் விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட அவர் கேட்குறாரு. கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கக்கூடிய பாத்திரம் ரொம்ப சின்னது, அதனால் அதில் சின்ன விலங்குகளை மட்டும்தான் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட இன்னொரு ஹண்டர் சிரிச்சுக்கிட்டே, ஏன் பெரிய உணவுகளையே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சின்ன பாத்திரத்தில் வச்சு சமைக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் இந்த ஹண்டருக்கு புரியுது, நாம் முட்டாள்தனமாக இருந்துட்டோமே, இப்படியும் ஒரு வழி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். நம்மளும் லைஃப்பில் அப்படி தாங்க, சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கு மட்டுமே இடத்த கொடுத்துட்டு பெரிய வாய்ப்புகள்லாம் தவற விட்டுட்டு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். நம்ம எண்ணங்களை எப்போ நம்ம விரிவுபடுத்துகிறோமோ அப்போ தாங்க நம்ம லைஃப்பில் எல்லாமே பெருசாக கிடைக்கும்.